நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நேற்று தலைவர் ரஜினி ரசிகர்கள் ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் யூடியூபில் எங்கள் தலைவர் ரஜினி தான், தலைவர் ரஜினி, மக்கள் தலைவர் ரஜினி என்ற வாக்கியத்தை ட்வீட் செய்து துவம்சம் செய்து விட்டார்கள். இந்தியா முழுவதும் அனைத்து இணையதளங்களிலும் நேற்று தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்த தலைவரின் எழுத்துக்கள் தான் நம்பர் 1 ட்ரெண்டில் இருந்தது, இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு காரணம் அரசியலில் பல காமெடி பீஸுகள் மக்களிடத்தில் ஃபேமஸாக ரஜினியை திட்டுவார்கள். அதுபோல எப்போதும் ரஜினியை திட்டும் சீமான் என்ற காமெடி பீஸ் நேற்றும் ரஜினியை தலைவன் என்று சொல்லக்கூடாது, அது கேவலம் என்றார். இதற்கு தான் தலைவர் ரசிகர்கள் இணையதளங்களில் தலைவருக்கு ஆதரவாக ரணகலம் செய்து விட்டார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சீமான் அவர்களே, பேரறிஞர் என்றால் அது அண்ணா ஒருவர்தான், கலைஞர் என்றால் அது கருணாநிதி ஒருவர்தான், புரட்சி தலைவர் என்றால் அது எம்ஜிஆர் ஒருவர்தான், புரட்சி தலைவி என்றால் அது ஜெயலலிதா ஒருவர்தான், அதுபோல தலைவர் என்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒருவர்தான். இதை யாராலையும் மாற்ற முடியாது. இது மக்களிடத்தில் ஆழ்மனதில் பதிந்து விட்டது. ஏன் கூகுளில் போய் தலைவர் அல்லது தலைவன் என எழுத்தை ஆங்கிலத்தில் போட்டு தேடுங்கள், அதுவே நமது தலைவர் ரஜினி அவர்கள் பெயரைத்தான் காட்டும். இது ஒன்று போதாதா உலக மக்களுக்கு ரஜினி அவர்கள்தான் தலைவன் என்பதை காட்ட? நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து புதிதாக எங்கள் சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.